நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா உளுந்த களி. இன்னைக்கு ஒரு பொடி. அருமையான உளுந்தங்களி நண்பர்கள. நேற்று கொஞ்சம் தண்ணியாகி போச்சு. நேற்று வெந்தயங்களி, இன்னைக்கு உளுந்தங்களி. இன்னைக்கு உளுந்தங்களி. நேற்று வெந்தயக்களி, இன்னைக்கு உளுந்தங்களி. அது பாரு, உனக்கு வைக்கவாப்பா. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சுட சுட நம்ம ஆவி பறக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நேற்று. உனக்கு போதுமா? அம்மாவுக்கு இருடா. இது எனக்கு நண்பர்களே. தண்ணியோட வச்சிட்ட அப்பா, தண்ணியோட வச்சிட்ட. உனக்கு எந்த ஸ்பூன் வேணும்? எனக்கு இந்த ஸ்பூன் சின்னது. ஓகே வை. நேற்று கமாண்டில் கொஞ்சம் கேட்டிருந்தீங்க. இந்தா அப்படியே முடி வச்சாங்க. கீழே இறக்கி வச்சுருங்க. சரி, வா வாங்க கீழே வாங்க. ஆகையினால இன்றைக்கி கொஞ்சம் டீசெண்டாக. நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டீசெண்ட் இல்லை, டீசெண்டாக சாப்பிடுங்க மீசமணி, அன்னீஸா அப்படிலாம் கிடையாது. நான் கிராமங்க. நான் கிராமத்தேன். நான் இப்படி தான் இருப்பேன். என்னுடைய சாப்பாடு வழிமுறைகள் இப்படித்தேனா அப்படி தான் இருக்கும். நான் அதுக்காண்டி ஸ்டைலாக சாப்பிட முடியுமா ஸ்பூனில்? சரின்னு உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் கேட்டதுனால நான் ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான் சொல்லுவேன். அதாவது நம்ம எப்படியோ ஒரே நிலையை வாழ்ந்து போகணும் நண்பர்கள. நமக்கு இந்த ஸ்டைலாக பண்ண தெரியாது. அப்படி பூ போல் நல்ல இதயத்தை காக்கிறது தான் இதய நல்லெண்ணெய். போதுமாடா? வரக்கூடாதுன்னு சொல்ல. ஓகே வராது. அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம உளுந்தங்களி. நேற்று வெந்தயக்களி, இன்னைக்கு உளுந்தங்களி. ஒரு ஓரத்தில் வச்சுருண்டா சாமி. இந்த எண்ணெயில் வச்சுருண்டா. எண்ணெய் ஊற அப்படி சூப்பராக இருக்கும். அப்படியே தொட்டு தின்னு. ஓகேவா? போதுமா? எண்ணெயில் வைக்கக்கூடாது. ஆமாடா, நேற்று வைக்கிறாங்க நண்பர்கள்லாம். நானும் இப்படி ஓரத்தில் போட்டு சாப்பிட்றேன். அப்போ ஆனால் உடம்புக்கு ஹீட்டெல்லாம் கம்மி பண்ணணும் நண்பர்கள. ஒரு இயற்கையான அதை சாப்பிட்டு தான் நம்ம வீடியோ போடுறோம். இந்தா இல்லை வைங்க. எதுவுமே இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். எனக்கு அப்படியே பிளேட் மட்டும்தான் இருக்கணும். எண்ணெயை கொட்டி விடாதீங்க, நீட்டாக வைங்க. ஓகேவா? சாப்பிட ஆரம்பிக்கலாம் போல. உளுந்தங்களி என்பது ஒரு மிகப்பிறந்த ஒரு அருமருந்து தான் சொல்லணும். ஒரு உடம்புக்கு தேவையான சக்திகளை கொடுக்கும், கீட்டை குறைக்கும். சாப்பிடுங்க மதுமா. தரமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. நம்மளோட இந்த இதயத்தை காக்கிற இதய நலனுடைய தான் நம்ம உணவு வருத்திக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு. நம்ம சாப்பிட்றதுல அதில் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல. இதனால என்னுடைய சப்ஸ்கிரைப் கேட்டதுன்னு நான் செய்கிறேன். சக்கரை எப்படி சொல்ல நண்பர்கள்டா? சக்கரை ஏற்றுக்குள்ள போட்டு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? அமேசிங்கா இருக்கு. இந்த ஷேப்லயே வச்சு சாப்பிடலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை டிஃபனே இது இன்னைக்கு நமக்கு. இன்னைக்கு ஒன்றும் எடுக்கல நண்பல. நேற்று கோழிக்காரை விட்டு அடிச்சிட்டான். இன்னைக்கு ஒன்றும் எடுக்கல. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்களும் களி இந்த மாதிரி வெந்தயங்களி வாங்கி சாப்பிடுங்க, ரெடி பண்ணி வீட்டில். அது அப்பா சாப்பிட முடிச்சுமே. இப்படியே செஞ்சுட்டு கூடாது. இங்கே ஒரு இப்படி எடுத்து
அப்பா முடிச்சு போடு. அப்போதான் நானா 2 செகண்ட். சூப்பர் டேஸ்டாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீ நம்ம தான் டிப்பன அது எப்படி எத்தனை வாட்டி தான் கேட்பேன். சொல்லணும்டா. ஐயோ மழையான்னு பாருவே. வேலை மாட்டேங்குதுப்பா. முட்டை ஊட்டி நம்ம லூசு இந்த ஆகட்டு சாப்பிடு. இப்படி சாப்பிடணும். எப்படி சூப்பராக பொறுமையாக தான் விட்றேன். அது நான் சிக்கா போகுது. அப்படியே வெது வெதுப்பாக இருக்குது. சூப்பராக நல்லா இருக்காடா. இப்போ எப்படி சாப்பிட்றோம்ல இந்த பிள்ளை சாப்பிட்டா எப்படி சாப்பிடுது? அப்போ அப்பா விட்டாலே சாப்பிடுவாடா. இந்தாங்க பிள்ளை. எப்படி அப்பா அந்த சர்க்கரையோடு எடுக்கிற பாரு. அவ்வளோ நான் ஊட்டினாதே மது எப்பயுமே சாப்பிடும். அப்புக்கு அப்படி சர்க்கரையோட இப்படி இப்படி எடுத்து அப்படி ஒரு சொருகு அருமையாக இனிப்போட. இனிப்பு கொஞ்சமாக விட்டேன். ஓகே ஓகே. பூச்சி கடிக்குமா? இல்லைன்னா ஒமட்டும். சரி. ஆஹா மது சாப்பிட்ருக்கியா? மதுன்றது எப்பயுமே மது தான். ஆக 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 ஒரு வயதாக இருக்கு. சூப்பரா மது பிள்ளை. இன்னைக்கு தான் நம்மள மது க்ளீனாக பூரா தட்டவே காலி பண்ணியிருக்கு. நல்லா இருக்க களியே. உளுந்தங்களி உளுந்தங்களி காளி. ஓகே நம்மளே காலை உணவு முடிச்சாச்சு. ஒரு தரமான ஒரு உளுந்தங்களியோட ஒரு அருமையான ஒரு அருமருந்தோடு தான் சாப்பிட்ருக்கோம். நல்ல நல்ல ஒரு சத்தான ஒரு உளுந்தங்களி, எனர்ஜியானது. காலை உணவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.